வணக்க மக்களே. ஆப்பிள் பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். ஆப்பிள் பழத்தில் இம்யூன் பவரை அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்குதுங்க மக்களே. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து ஆப்பிள் பழத்தில் இருக்குது. அதுவும் ஒரு நாளைக்கு உங்களுடைய உடலுக்கு தேவையான 14% அத்தியாவசியமான விட்டமின்களை ஆப்பிள் பழம் உள்ளடக்கி இருக்கிறதால இதை நீங்கள் தினமும் கூட எடுத்துக்கலாம். ஸோ தினமும் நீங்கள் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிறதுன்றது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மருத்துவர்கிட்ட நீங்கள் செல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை இதே இருக்காது உங்களுக்கு ஏன் அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆப்பிளில் சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார்சத்து அதிகம் இருக்கிறதால இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலானது கரைஞ்சு வெளியேறிடும். ஸோ ஆப்பிள் பழத்தில் என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு, ஆப்பிள் பழம் இன்னும் என்னென்ன விதமான நோய்களை உங்களுக்கு குணப்படுத்துது அப்படின்றத பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வாய் நுண்கிருமி நீங்கி போறதுக்கு நீங்க ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். ஆப்பிள் பழத்தில் மாலிக் அமிலம் அதிகமாக நிறைந்திருக்கு. தினமும் நீங்க ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடல் பாதையில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அனைத்துமே நீங்கும். என்ன வாய் கிருமிகள் நீங்கிறதுக்கு குடல் கிருமிகள் நீங்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளுடைய குடல் ரொம்பவே கழிவுகள் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வாய் துர்நாற்றம் நடக்கும். வாயில கிருமிகள் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால நீங்க குடல் பாதையில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அனைத்தும் நீங்க அழிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கணும். ஆப்பிளை நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்டா வாய் மற்றும் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அனைத்தும் முற்றிலுமாக உங்களுக்கு நீங்கும். ஆனால் வாய் துர்நாற்றம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் பழத்தை சாப்பிடும்போது குடல் பாதையில் இருக்கக்கூடிய அந்த நுண்கிருமிகள்லாம் அழிஞ்சு போயிடும். அப்போ உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வராது. ஸோ ஒட்டுமொத்தமாக வாய் நுண்கிருமிகள் நீங்கி போகிறதுக்கு, அதே போல் வாய் துர்நாற்றம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, இது போன்ற பிரச்சனைகள்லாம் தடுத்துக் கொள்வதற்கு நீங்கள் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். கெட்ட கொலஸ்ட்ரால் நீங்கி போகிறதுக்கு நீங்கள் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். உடலில் தேவையில்லாமல் கெட்ட கொலஸ்ட்ரால் சேருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வெளியில் விற்கக்கூடிய ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெய் பதார்த்த உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றது தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் இனிமேல் தவிர்த்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஆப்பிள் பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் பழத்தில் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய ஃபைபர் சத்து, அதாவது நார் சத்து அதிகமாக இருக்கு. இதனால தினமும் நீங்கள் ஆப்பிளை சாப்பிட்டு வருவதால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் ஆட்டோமேட்டிக்காக கரைய ஆரம்பிச்சிடும். கரைஞ்சி உங்களுடைய உடலை கட்டுக்கோப்பாகவும் தேவையில்லாமல் கொலஸ்ட்ராலாம் சேராமல் இருக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய கொலஸ்ட்ராலை நீங்கள் குறைச்சிக் கொள்வதற்கும், அதே போல் கொலஸ்ட்ராலை இனிமேல் உங்களுக்கு சேராமல் நீங்கள் முன்னாடியே உங்களுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கோங்க. சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு ஆப்பிள் பழம் சிறந்த ஒரு உணவு. அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஆப்பிள் பழம் சாப்பிடணும். கோடை காலத்தில் உடல் சூட்டை தணிக்க அதிகமாக நீர் சத்து கொண்ட உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். நீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய பழ வகைகளில் ஆப்பிளும் முதலிடத்தில் தான் பிடிக்கும். ஆப்பிள் பழத்தில் நீர் சத்து மட்டும் இல்லாமல் அதிகமான மாவு சத்து நிறைந்திருக்கிறதால சுகர் பேஷண்ட், சர்க்கரை நோயாளிகள்லாம் அவங்களுடைய சரிசம உணவுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவருடைய ஆலோசனைப்படி 1 அல்லது 2 கீற்றுகள், துண்டு கீற்றுகளை மட்டும் அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஆப்பிளை எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கும் போது பிளட்ல சுகரோடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவு குறைக்கிறதுக்கும் இந்த ஆப்பிள் பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ் மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி உங்களுடைய பிளட்ல சுகரோடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட டாக்டர் சொன்னாங்க அப்படின்னா 1 அல்லது 2 கீற்றுகள் பீஸ் மட்டும் நீங்கள் ஆப்பிள் சாப்பிடலாம். உடல் வலிமை பெறுவதற்கு நீங்கள் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எப்போதும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கிறதால தான் நம்ம எந்த ஒரு வேலையுமே நம்மளோட முழுமையாக செய்ய முடியும். உடல் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழங்களை அதிகமாக சாப்பிட வேணும். அப்படிதான் மக்களே. ஸோ அதனால் ஆப்பிள் பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்களான கியூகர்சிட்டின் அதிகமாக இருக்குது. இதனால் உடலில் ஆக்சிஜனை சுமந்து செல்லக்கூடிய செல்களினுடைய வலிமையெல்லாம் அதிகரித்து நுரையீரல்களுக்கு சீரான ரத்த ஓட்டத்தை வழங்குது. உங்களுடைய உடல் அமைப்பை ஒட்டுமொத்தமாக உறுதி செய்யக்கூடியதாக ஆப்பிள் விளங்குறதால நீங்கள் ஆப்பிள் பழத்தை உடலை உறுதி செஞ்சு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, உங்களுடைய இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பல விதமான நோய்களை வராமல் தடுக்க ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கோங்க. உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும். ஆப்பிள் பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நமக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு உங்களுடைய உடலுக்கு தேவையான 14% விட்டமின் ஆப்பிள் உங்களுக்கு தரும். ஸோ அந்த ஆப்பிளில் இந்த 14% விட்டமின்கள் அடங்கி இருக்கிறதால நீங்கள் தினமும் ஆப்பிள் பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். அப்படி நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுவதால் பலவிதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். அதே போல் பலவிதமாக சீசனாக ஏதாவது நோய் அட்டாக் ஆகுது அப்படின்னா அந்த நோயை உங்களை அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்றது போல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்களுடைய உடலை வைத்துக்கொண்டு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஆப்பிள் பழத்தை தினமும் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.